ஹெல்குரு நேயர்களுக்கு வணக்கம். சுகர் கட் அப்படின்றது வந்து நம்ம ரீசெண்டா நிறைய பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சுகர் கட் அப்படின்றது என்ன? சுகர் கட் அப்படின்றத எவ்வளவு நாள் ப்ராசஸ்க்கு பண்ணணும்? ஆர் சுகர் கட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? இதெல்லாமே வந்து இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா இப்போ சுகர் கட் அப்படின்றது எல்லா யங்ஸ்டர்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் பண்றாங்க அப்படின்னா ஸ்கின் க்ளோ ஆகணும், வெயிட் லாஸ் ஆகணும், அது மாதிரி சுகர்னால எந்த ஒரு ஃபேட் கண்டென்ட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு சுகர் கட் பண்றாங்க. ஆனா இது கரெக்டான ப்ராசஸ்ல பண்றாங்களா அப்படின்னு கேட்டா யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. சுகர் கட் வந்து டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா நிறைய டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றது இல்ல. ஏன் டயட்டீஷியன்ஸ் கூட சுகர் கட் அப்படின்றது எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இன்கேஸ் நீங்க ரொம்ப ஒபீஸா இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஓகே சுகர் கம்மி பண்ணிக்கோங்க, அது வந்து ஆட் ஆன் சுகர் இருக்கும்ல, ஆடட் சுகர்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மக்கள் அதை எப்படி ஆப்போசிட்ல பண்ணக்கூடாதோ அதே மாதிரி பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ்ல சுகர் இருக்கு, ஸோ நான் சுகர் எடுத்துக்க மாட்டேன், மில்க்ல சுகர் கண்டென்ட் இருக்கு, ஸோ நான் சுகர் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டீன், ஃபைபர் இது எதுவுமே நம்மளோட பாடிக்கு எடுக்க விடாம வந்து இது எல்லாமே தடுக்கிறாங்க. இது எல்லாமே தான் தப்புன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. பால் அப்படின்றத அளவுக்கு அதிகமா இன்டேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து யார் யாருக்கு பாடிக்கு எவ்வளவு அளவு தேவைப்படுதோ அது கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு எக்ஸஸாவும் எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் ஃப்ரூட்ஸை கம்மியா எடுத்துக்கோங்க. ஆனா வெஜிடபிள்ஸ் நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதுல சுகர் லெவலை வந்து அதிகப்படுத்துறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்ல அப்படின்னும் போது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஆட் ஆன் சுகரை கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சுகரையும் கட் பண்றது தான் தப்பு. ஆடட் சுகர் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா கருப்பட்டி, வெல்லம், ஒயிட் சுகர், பிரவுன் சுகர் இது எல்லாத்தையுமே தான். அதே மாதிரி இப்போ ஒயிட் சுகரை கட் பண்ணிட்டு நான் பிரவுன் சுகர் எடுத்துக்கிறேன், நான் நாட்டு சக்கரை டீ, நாட்டு சக்கரை காஃபி குடிக்கிறேன், ஸோ வந்து எனக்கு சுகர் வந்து என்னோட பாடியில இன்டேக் ஆகாது அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதையுமே தப்புன்னு தான் சொல்றாங்க. நீங்க எப்படி ஒயிட் சுகர் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு பிரவுன் சுகர் எடுத்துக்கும் போது எஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அதுவுமே சுகர் ஆட் ஆன் சுகரா தான் கால்குலேட் ஆகும். ஆடட் சுகரை கம்மி பண்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். ஆனா வந்து டெய்லி நம்மளோட ஆட் ஆன் சுகரும் நம்மளோட பாடிக்கு தேவைப்படுது. 25 grams ஆஃப் டெய்லி ஆடட் சுகர் வந்து நம்மளோட பாடிக்கு இருக்கணுமா. அப்பதான் வந்து நம்மளோட பாடியில இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எப்படி நம்மளுக்கு குட் ஃபேட் தேவைப்படுற மாதிரி நார்மல் ஃபேட்டும் தேவைப்படுதோ அதே மாதிரி சுகர் கண்டென்ட்டும் நம்மளோட பாடிக்கு தேவையான விஷயமா இருக்கு. நம்ம எக்ஸஸான சுகர் எடுத்துக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தா டயபெட்டிக்ஸ் அதிகமாகுது, ஃபேட்டி லிவர் அதிகமாகுது. ஃபேட்டி லிவர் ஆல்கஹால் இன்டேக் பண்ணாமலே நிறைய விமென்ஸ்க்கும் மென்ஸ்க்கும் வந்து வருது. அதுக்கான காரணம் வந்து எக்ஸஸான சுகர் அப்படின்றது. ஸோ அந்த எக்ஸஸான சுகர் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சா அதை கம்மி பண்ணா மட்டுமே போதுமே தவிர அதுக்கான டயட்ஸ் அண்ட் அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் அதுக்கான ஃபுட் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதை விட்டுட்டு வந்து சுகர் கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் இன்டேக் பண்ணாம இருக்கிறது, வெஜிடபிள்ஸ் இன்டேக் பண்ணாம இருக்கிறது, நம்மளோட பாடிக்கு தேவையான மற்ற நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே கொடுக்காம சுகர் கட் பண்றது தான் ரொம்ப தப்பு. நம்மளோட பாடி டெய்லி நார்மலா ஆக்சஸ் ஆகிறதுக்கு வந்து குளுக்கோஸ் அப்படின்றது வாட்டர்ல நம்ம ஃபைபர் ரிச் ஃபுட்ல எல்லாம் இன்டேக் பண்ணிக்கிட்டாலும் சுகர்லயுமே வந்து கொஞ்சம் குளுக்கோஸ் லெவலை வந்து நம்மளோட பாடி இன்டேக் பண்ணிக்குமா. ஸோ நீங்க நேச்சுரல் சுகர் எல்லாத்தையுமே பாடியில இன்டேக் பண்ணியே ஆகணும். சுகர் கட் பண்ணணும், ஆனா வந்து நான் எந்த ஒரு விதமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன், நான் எந்த விதமான கிரெயின்ஸும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த அவங்க லைஃப் ஸ்பேன்ல வந்து சுகர் கட் அப்படின்றத பண்ணிருக்கவே மாட்டாங்க. திடீர்னு சுகர் கட் பண்றவங்களுக்கு நிறைய சிம்டம்ஸும் வந்து வரும்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா வாமிட் வருது, தலைவலிக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்களாம். அது ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சுகரை வந்து அவங்க டெய்லி இன்டேக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆர் அவங்களுக்கே தெரிஞ்சோ ஆர் தெரியாமலோ நிறைய சுகர் கண்டென்ட் அவங்களோட பாடியில இருந்துட்டே இருக்கு. அது வந்து உடனே லைக் ரொம்ப சடனா வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகும்போது அது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், அவங்களுக்கு வந்து வாமிட் சென்சேஷன்ல வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி உடனே சுகர் கட் பண்றதும் ரொம்ப தப்பான விஷயம். 1 month சுகர் கட் எடுத்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டயட்டீஷியன்ஸ்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த டேஸ் அவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா day 1 to day 5 வந்து சுகர் கட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான சுகர் வந்து எதுல தேவைப்படுது அப்படின்றத கண்டறியணும். day 5 and day 6ல நம்மளோட ப்ராப்பர் டைஜஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். day 6ல இருந்து day 8 வரைக்கும் நம்மளோட பாடியில என்னென்ன விஷயங்கள் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட மூட் ஸ்விங்ஸ் என்னென்ன, நம்மளுக்கு வந்து சுகர் இன்டேக் பண்ணா என்ன பிரச்சனைகள் வருது, இன்டேக் பண்ணாதப்போ என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். day 9 to day 30 வரைக்குமே ஸ்கின் க்ளோ ஆகுறது, ஃபேட்டி லிவர் கம்மி ஆகுறது, நம்மளோட ஃபேட் கம்மி ஆகுறது, வெயிட் லாஸ் ஆகுறது, இது எல்லாத்தையுமே நம்மளால விசிபிளா பார்க்க முடியும். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 month மட்டும் தான் ஃபாலோ பண்ணணுமா, இது 1 month ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் சுகர் கட் அப்படின்றது 1 month ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு
திருப்பி அவங்க ப்ரீவியஸா எப்படி இருந்தாங்களோ அந்த லைஃப் ஸ்டைல்க்கே மாறிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்க வந்து சுகர் கட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் சுகர் வந்து நீங்க இன்டேக் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட் ஆன் சுகர்ஸ்ல நீங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இன்டேக் பண்றது தனியா இருந்தாலும் ஆடட் சுகர் அப்படின்னு எடுத்துக்கும் போது 25% நீங்க டெய்லி இன்டேக் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வர போறது இல்ல. ஆனா வந்து நான் 1 மந்த் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டேன், ஃபுல்லா சுகர் கட் பண்ணிட்டேன், திருப்பி நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலை மாத்திட்டு நான் எப்படி நார்மலா இருந்தேன், நான் இப்போ லீன் ஆயிட்டேன்ல, நான் என் ஸ்கின் தான் க்ளோ ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு ப்ரீவியஸ்க்கு போகும்போது நீங்க சுகர் கட் ப்ராசஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாமே கம்மியா இருந்ததோ அது எல்லாமே டபுள் மடங்கு அதிகமாகும். ஸோ சுகர் கட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். அண்ட் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க ஃபுட் எடுத்துக்கணும். டயட்டிஷியன்ஸ் கிட்ட ப்ராப்பர் டயட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சுகர் கட் பண்ணலாம். சுகர் கட் ப்ராசஸ்ல 2 விஷயங்கள் மட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரிஷனான ஃபுட்ஸ். நம்ம எதுல வந்து சுகர் கட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு என்ன ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், நம்மளோட பாடியில இருக்க குளுக்கோஸ் லெவல் கரெக்டா இருக்கணும், விட்டமின்ஸ் என்னென்ன கிடைக்குது, கார்ப்ஸ் என்னென்ன கிடைக்குது அப்படின்றத கண்டிப்பா கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும், மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி சுகர் கட் ப்ராசஸ் அப்படின்றத லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போகணும். இந்த 2 விஷயத்தை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மட்டும் சுகர் கட் ப்ராசஸ்ல இறங்குங்க. மற்றபடி ஒர்க் அவுட்ஸ் பண்றதுல, வாக்கிங் போறதுல, ஜாகிங் போறதுல, சைக்கிளிங் போறதுல கூட உங்களோட பாடி வெயிட்ஸ் கம்மியாகும். அண்ட் சில ஹோம் ரெமெடிஸ்னால உங்களோட ஸ்கின் க்ளோ ஆகும். நீங்க வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இன்டேக் பண்ணும்போதுமே ஸ்கின் க்ளோ ஆக தான் செய்யும். அதுக்கு வந்து சுகர் கட் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி கிடையாது. பட் சுகர் கட் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பர் மெத்தட்ஸோட ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸோட ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் அஷ்ரா.